வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஏ வத்தான் மேரே வத்தான் அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சாரா அலி கான் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காங்க. சுதந்திர போராட்டம் டைம்ல பாம்பேல நடந்த சில இன்சிடென்ட்ஸை மையமா வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. உஷா மேத்தா அப்படின்ற ஒரு பெண்ணை மையமா வச்சு தான் இந்த கதை நகருது. இந்த உஷா மேத்தா பாத்தீங்கன்னா 1940களில் இந்தியாவோட அந்த சுதந்திரம் அப்படின்றதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அப்பா ஆக்சுவலா ஒரு ஜட்ஜா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் பிரிட்டிஷோட ரூலை வரவேற்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் இவங்களுக்கு சுதந்திரம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி களமிறங்கியிருப்பாங்க. அந்த டைம்ல காந்திஜி உட்பட நிறைய தலைவர்களை அரெஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கு. ஸோ இந்த தலைவர்களோட கருத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் இவங்க காங்கிரஸ் ரேடியோ அப்படின்ற ஒரு விஷயத்தை லான்ச் பண்றாங்க. அதுவும் நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி இல்லீகலா அண்டர் கிரவுண்ட்ல நடக்குது. ஸோ இந்த ரேடியோ எப்படி உருவாச்சு அண்ட் இந்த ரேடியோ எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அண்ட் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமாட்டு பிரிட்டிஷர்ஸ் எப்படி இதை முடக்க நினைச்சாங்க அப்படின்ற மாதிரியான அந்த கதைகளை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படம் பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சுதந்திர போராட்டம் அப்படின்னாலே ஒரு சில ஃபேமஸான தலைவர்களை தான் நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரியான அன்சங் ஹீரோஸை பற்றி இவங்க சொல்லும் போது தான் நிறைய விஷயங்கள் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் உஷா மேத்தாவை பற்றி சொல்லியிருப்பாங்க, ராம் மனோகர் லோகியாவை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த தலைவர்கள்லாம் இவ்வளோ பணியாற்றியிருக்காங்க அப்படின்றது இந்த படம் மூலமாக தான் தெரியுது. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த இண்டிபெண்டன்ஸ் செட்டப் ஆக்சுவலாக அந்த டைமில் எப்படி இருந்துச்சோ அந்த செட்டப்பை ரொம்ப நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட 3 சர்ச் சீன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க இல்லீகலாக தான் ஒரு சில இடங்களில் ரேடியோ வச்சு நடத்துவாங்க. ஸோ அதை எப்படி ஆங்கிலேயர்கள் மோப்பம் பிடிச்சி வராங்க அண்ட் அப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு பரபரப்பாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த சர்ச் சீன் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் அப்படின்றதே ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸை தவிர ரிமைனிங் போர்ஷன்ஸில் அந்த இம்பாக்டை இவங்க கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே ஃப்ளாட்டாக தான் எமோஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் கன்வே ஆயிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியன் படத்தோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும்ல, அதில் கொடுத்த எமோஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி ராசி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுல ஹிந்தியில், அதில் கொடுத்த அந்த எமோஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இந்த படம் பார்க்கும் போது இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ட்ராமாட்டிக்காக தான் இருந்துச்சு. அதாவது இந்த சுதந்திர போராட்டத்துக்காக இவங்க பேசக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரிஜினலாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட பேஸ் அப்படின்றதுமே கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக நகருது. அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றதெல்லாம் ஒரு விதமான பொறுமை தேவை நமக்கு பார்க்கறதுக்கு. சாரா அலி கானை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரில் ஆப்டாக செட் ஆயிருந்தாங்க. பட் இன்னுமே நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடல் கண்டென்ட்லாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.